சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுறேன். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே போக்குவரத்து தொழிலாளர்கள் வைத்த கோரிக்கை 100% நிறைவேற்றப்படும் சொல்லி எதுவுமே நிறைவேற்றல. பலமுறை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும்னு சொல்லி அழைச்சாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையில் தோல்விதான் காண முடிஞ்சது. இப்பொழுது பேச்சுவார்த்தையை தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. 96 மாத நிலுவைத் தொகை வழங்கப்படுவதற்காக முதற்கட்டமாக 46 மாதத்துக்கு கொடுக்குறோம், மீதி ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட அளவு தரேன்னு சொன்னோம். அதோட புதிய ஓய்வூதிய ஒப்பந்தம் 3 ஆண்டுக்கு ஒரு முறை அதுவும் செய்ய கொடுக்கணும். ஆனால் அப்போ திமுக தொழிற்சங்கம் கோமுசாவா அந்த தொழிற்சங்கம் இதை நிராகரித்து விட்டு நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றம் போய் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. அவளுக்கு வழங்கப்படுகின்ற நிலுவைத் தொகை 6% வட்டியுடன் திருப்பி வழங்கப்படும் என்று தீர்ப்பளிச்சது. அதையும் இவர்கள் நிறைவேற்றல. போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் ஆட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ராமர் கோவில் விவகாரம் தான் அதிகமாக பேசப்பட்டு இருக்குது. அது எதிரொலிக்குமா இந்த தேர்தல் அப்படின்னு அதிமுக? அதாவது எல்லா கோயிலும் அப்பப்போ கட்டிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம், நம்முடைய தொகுதியில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு கோயிலும் கட்டி மக்கள் ஆதரிக்கிறதா எல்லாருமே கோயில் கட்ட வேலைக்கு போயிடுவாங்க. ஆகவே ஒவ்வொரு மதத்தை சார்பவர்களும் அவரவர்கள் விருப்பப்பட்ட கோயிலை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்டுகிறார்கள், தொழுகிறார்கள். இன்றைக்கு இந்துக்கள் எல்லாம் ராமர் கோயில் கட்டுறாங்க, இஸ்லாமியர்னா மசூதி கட்டுறாங்க, கிறிஸ்தவர். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கு கும்பாபிஷேகம் அதுவும் நாம ஆரம்பிச்சதுதான். எத்தனை கோயில், நிறைய கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கிறோம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கோயில் இருக்குதுலோ அங்கெல்லாம் அன்னதானம் வழங்கணும். இப்படி அதிகமான குடும்பங்களுக்கு செஞ்சோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு ஆலயங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. தேவாலயங்களுக்கெல்லாம் சிறப்பு நிதி கொடுத்தோம் பழுது பார்க்க. அதே போல மசூதிகளாம் சிறப்பு பழுது பார்க்க நாங்க நிதி கொடுத்தோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி, எல்லா மதத்திற்கும் சமமாக கண்ணோட்டத்தோட நாங்க செயல்பட்டோம். நான் சொல்றேன் திருப்பி நீங்க அதையே தான் கேட்கறீங்க. அதாவது இந்த மதம் அவர்களுக்கு புனிதமானது. அங்கங்க கோயில் கட்டுறாங்க, அவர்கள் வணங்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவானது. நம்முடைய நாடு இன்னைக்கு இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதி கொண்ட அமைப்பு. அந்தந்த மதத்தினர் அவர்கள் ஆலயங்கள் எழுப்புறார்கள், தேவாலயங்கள் எழுப்புறார்கள், மசூதி எழுப்புகிறார்கள். அவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்யறாங்க. அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து. படிப்புக்காக ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பெண் குழந்தை இன்னைக்கு அறிக்கை வந்திருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் ஒரு மாணவி அங்கு இருக்கின்ற வீட்டு வேலை செய்வதற்காக அந்த மாணவி சேர்க்கப்பட்டு அவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகியிருக்கின்றார்கள். இந்த அரசு சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் அந்த புகாரின் அடிப்படையிலே வழக்கு தான் பதிவு செய்திருக்கிறார் ஒழிய அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களை இதுவரை கைது செய்யவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் செய்தியாளர் சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.